புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஈரம் இருக்கும் வரை இலைகள் உதிர்வதில்லை, நம்பிக்கை இருக்கும் வரை மனிதர்கள் தோற்பதில்லை. அந்த நம்பிக்கை உங்களிடம் இருந்தால் வாருங்கள், உங்களை அழைத்து வெற்றியாளராக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். வணக்கங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், கோவிலுக்கு போயிட்டு நம்ம இறைவன் கிட்ட நம்முடைய கோரிக்கையை சொல்றோம். அதுக்கும் மேலாக பாத்தீங்கன்னாக்க விழுந்து வணங்குறோம். அது மட்டும் போதாதா, ஏன் குறிப்பாக வலம் வரணும்? அந்த பேருக்கு ஏத்த மாதிரியே இடமிருந்து வலம் வரும் இல்லைங்களா? அதுக்கும் ஏதாவது குறிப்பிட்ட காரணம் இருக்கா சார்? பொதுவாகவே கோயிலில் உங்களுடைய பொந்தியில் உள்ளதை, அதாவது மனசில் உள்ளதை பிரார்த்தனையாகவோ வேண்டுதலாகவோ வச்சுட்டு அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி, அதாவது ஜாதகப்படி எக்கிரக தோஷம் இருந்தாலும் விக்கிரக வழிபாடு வினைகளை தீர்த்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அல்லது தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு தாத்பரியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போது அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நீங்கள் பணிந்து கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தில் சமுதாயத்துக்கு முன்னாடி உங்களை எள்ளி நகையாடக்கூடிய சமுதாயத்துக்கு முன்னாடி எழுந்து நிற்கக்கூடிய தகுதியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யாரோ ஒருவருக்கு பணிந்து போனால்தான் உலகத்தில் நிறையா மனுஷாளுக்கு முன்னாடி துணிந்து வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சூட்சுமத்தை நமக்கு சொல்லுதுங்க. அதே மாதிரி கோயிலில் வளம் வர்றது அப்படிங்கிறது வளம் வந்தாலே வாழ்க்கையில் வளம் அப்படிங்கிற ஜெயம் கிடைக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அந்த வளம் வருவது இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம் ஏன் வர சொன்னது அப்படின்னா, கோயில் மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் வலதுபுறம் வலம் வருவது, வலது பக்கம் திரும்பி போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கையாளும் பொழுது இயற்கையாகவே பூமியினுடைய சுழற்சிக்கும் நாம் வலது பக்கம் சுற்றுவதற்குண்டான அந்த வளத்திற்கும் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான ரீதியான உண்மை இருந்துகிட்டு இருக்குதுங்க. இது இன்னொரு உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே மருத்துவம் சொல்லுதுங்க, ஒரு மனுஷால் சும்மாவே இருக்கிறத விட ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உடலுக்கு வரக்கூடிய நோய்களிலிருந்து தற்காத்து கொள்வது, அதாவது வந்ததுக்கப்புறம் சிரமப்படுறதை விட வருவதற்கு முன்னாடியே தற்காத்து கொள்ளக்கூடிய தகுதியை இந்த மருத்துவம் உடற்பயிற்சி கொடுத்துறது யாராக இருந்தாலும். அந்த உடற்பயிற்சி காலையில் நேரமே நீங்கள் இந்த நடைப்பயணம் அல்லது வேறு ஏதாவது உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன், அந்த ஒரு நாள் முழுவதும் உங்களுடைய உடம்பு அதாவது நல்ல ஒரு சுழற்சியில் மகிழ்ச்சியில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மருத்துவம் சொல்லுதுங்க. அதுவே ஏதாவது ஒரு சன்னதியில் நீங்கள் 11 முறையோ 48 முறையோ 108 முறையோ வலம் வந்தீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸசைஸ் அப்படிங்கிற உடற்பயிற்சியில் நீங்கள் எந்த பயிற்சி செய்கிறீங்களோ அந்த பயிற்சிக்கு உண்டான உறுப்பு அந்த நாள் முழுவதும் சிறப்பாக வேலை செய்யுது. அதுவே ஒரு சன்னதியில், தெய்வ சன்னதியில் நீங்கள் வலம் வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளுமே அந்த 24 மணி நேரமும் சரியான விகிதத்தில் வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு ஆன்மீகம் சொல்லி வச்சிருக்கு. சிறப்பாக சொன்னீங்க சார். வலம் வருவதன் வாயிலாக உடலும் மனமும் வளம் பெறும் அப்படின்னு சொன்னீங்க. நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். அங்கிருந்து யார் சார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்க டேட் ஆஃப் பர்த்? 9/8/1985. பிறந்த நேரம்? 11 மணி காலை. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மேஷம், கார்த்திகை. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? திருமணம் நடக்கும். ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் ஐயா. கிருத்திகை நட்சத்திரம் சொல்லியிருக்கீங்க, மேச ராசி. கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்து 9ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு பிடித்தமான, செவ்வாய் பகவானுக்கு ஆதிக்கமான எண் 9. இந்த மாதிரி ராசியும் பிறந்த தேதியும் ஒன்றா வரக்கூடிய அமைப்பில் பிறந்த நீங்கள் சிறப்பான வகையில் திருமண வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது, பயப்பட வேண்டாங்க. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியத்துக்கு உண்டான காலங்கள் வந்தால் கூட திருமண யோகம், அதாவது கங்கண யோகம்ங்கிறது உங்கள் ஜாதகத்தில் வரல. கங்கண யோகம் தற்சமயம் 4 மாதம் 21 நாள் தான் உங்களுக்கு கங்கண யோகம் வந்திருக்குது. இருந்தாலும் அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் இருந்ததுனால
எந்த விஷயத்தை எடுத்தாலும் தொட்டதெல்லாம் நட்டம், நினச்சதெல்லாம் தடங்கள், இந்த மாதிரியான சூழ்நிலை கொடுத்துட்டு இருந்ததுங்க. அதுவும் மேசராசிக்கு வந்து சொல்ல முடியாத, வெளியில் சொல்ல முடியாத வேதனை, மெல்ல முடியாத ஒரு சோதனை இருந்துகிட்டு இருந்ததுங்க. ஏன் மேசராசிக்கு மட்டும் அப்படி பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேச ராசியில் தான் சனி பகவான் நீச்சமாகிறாரு. இருக்கிற 12 ராசிகளில் மேசராசிக்கு வரும்பொழுது சனி பகவான் முழுவதுமாக நீச்சமடைகிறாருங்க. அதனால் தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத தொந்தரவுகள், திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்காத ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துட்டு இருந்ததுங்க. இப்போ கங்கண யோகம் வந்திருக்குது, கவலையே பட வேண்டாங்க. அடுத்து ஆவணி மாதத்துக்கு மேலே, ஆவணி அவிட்டத்துக்கு மேலே தை மாதத்துக்குள்ளே நல்ல வரன் வரக்கூடிய பாக்கியமும், அந்த திருமண வாழ்க்கை வந்து மிக மிக மகிழ்ச்சியாகவும் குடும்பத்தில் வளர்ச்சியாகவும் அமையக்கூடிய ஒரு பாக்கியமும் உங்கள் ஜாதகப்படி இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், திருப்பூர்ல இருந்து கௌசல்யா பேசுறேன். கௌசல்யாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காண்டி கேட்கணுங்க மேடம். அவருடைய பெயர்? அது லிஹோன். பிறந்த தேதி 3/3/2015. பிறந்த நேரம்? மத்தியானம் 2:44 செவ்வாய்க்கிழமை. ஓகேமா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி தெரியல, ஜாதகம் எழுதலுங்க, அவன் கேட்கலாம். ஜாதகம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் தெரிஞ்சுக்கணுமா இல்ல வேற ஏதாவது கேள்வி? ஆயிலிய நட்சத்திரம். ஓகே, என்னமா கேள்வி? அடிக்கடி கீழே விழுந்துகிட்டே இருக்கான், டெய்லி எப்படினாலும் உடம்பு வர இதாகிட்டே இருக்கு, அதனாலதான் கேட்கலாம். கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். சரிங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க மேடம். 3ஆம் தேதி பிறந்திருக்கிறாருங்க. இவர் ஜாதகத்துடைய பிறப்பு எண் 3, விதி எண் 5 வந்திருக்குதுங்க. நட்சத்திரம் ஆயில்யம், கடகராசி சொல்லியிருக்கீங்க. ஆயில்யத்தில் பிறந்த ஆண் குழந்தை அப்பாவுக்கு அடங்காது, ஆனால் அப்பாவுக்கு மேலே பெருமையான வாழ்க்கை நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவார். பயப்படாமல் வந்துகிட்டுருங்க. தற்சமயம் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து, அதாவது அடிக்கடி வந்து உடம்புக்கு பாதிப்பு கொடுக்குது அல்லது கீழே விழுந்துட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்க. இது எல்லாமே அப்பா வந்து, பையன் வந்து ஆயில்யத்தில் பிறந்த பையன் அடிக்கடி கீழே விழுந்தார் அப்படின்னா, அப்பா வந்து வாழ்க்கையில் கீழே இருந்தால் கூட எழுந்து மேலே வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே கடகராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்துகிட்டு இருக்குது. அந்த முன்னேற்றங்களை நவகிரகம் கொடுத்து தான் ஆகணும். அப்படி ஒரு அற்புதமான அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது. பையன் அடிக்கடி கீழே விழுந்தால் கூட எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது, உயிருக்கு கண்டம் கிடையாது. பயப்படாமல் இருந்துகிட்டு இருங்க. முடிஞ்சால் ஆயில்யம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் வந்து அங்கே நாகராஜா கோயில் இருக்கும் பாருங்கள், நாகர் கோயிலில் நாகராஜா கோயில்னு ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கோங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தன்னைக்கு எந்த பாதிப்பும் வராது. நல்ல ஜாதகம். பயப்படாமல் இருங்க. அழைப்பிற்கு நன்றி. பிரார்த்தனைகளும் பரிகாரங்களும் 1 மண்டலம் அல்லது 108 அல்லது 1008 முறை செய்யணும்னு சொல்றாங்களே, இதுக்கு என்னங்க காரணம்? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. சரி, இப்போ நம்ம பரிகாரம் பண்றோம், இல்ல ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 1 மண்டலம் பண்ணுங்க, இல்ல 108 இல்ல 1008 முறை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன சார் காரணம்? ஏன் 100 தடவை 1000 தடவை பண்ணா பத்தாதா? அது என்ன 8 சேர்த்துக்கிறாங்க சார்? இது நம்ம நிறைய நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன் விரிவாகவே. அதாவது கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடியே இதனுடைய ஆழமான உண்மையை சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த கோயிலில் வந்து 48 முறை வலம் வரணும், தொடர்ந்து 48 நாள் பிரார்த்தனை பண்ணால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பெரியவங்க ஏன் சொல்லி வச்சுருந்தாங்க அப்படின்னா, மொத்த நவக்கிரகம் 9, நவக்கிரக நட்சத்திரம் வந்து 27, தமிழ் மாதங்கள் 12, இந்த 3ஐயும் கூட்டினீங்கன்னா 48 வரும். இந்த 48 நாளுக்குள்ளே ஒரு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தாருன்னு வைங்களேன், விடாது பிரார்த்தனை பண்ணும் பொழுது 48 நாளுக்குள்ளே ஒரு நாள் அவர் பிறந்த நட்சத்திரம் வந்துடும், பிறந்த திதி வரும், பிறந்த கரணம் வரும், அவர் பிறந்த யோகம் வரும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த 48க்குள்ளே அடங்கி வந்துடும். அதே மாதிரி தமிழ் வருடம் வந்து பார்த்திங்கன்னா 60, இந்த 48 கூட 60 கூட்டினீங்கன்னு வைங்களேன் 108 வந்துடுது. பொதுவாகவே நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு நாள் ஒரே நாளில் வந்து நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், லக்கணம், பிறப்பியன், விதியன்னு பல்வேறு அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு நாள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த நாளுக்கு உண்டான அம்சங்கள் உங்களுக்கு யோகமாக கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதாவது நீங்கள் கோயிலில் பண்ணக்கூடிய தியாகத்துக்கு தகுந்த மாதிரி. அதுவே ஒரு மாதம், அதாவது அந்த மாதத்துக்கு அந்த நாளுக்கு உண்டான யோகம் மட்டும் இல்லாமல் அந்த வாரத்துக்குன்னு ஒரு யோகம் இருக்கும், பொதுவான யோகம். அதை நம்ம வந்து கையில் எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த மாதத்துக்குன்னு ஒரு யோகம் இருக்குது, அதையும் கையில் எடுத்துக்கணும். தமிழ்
வருஷம் மொத்தம் 60ங்க. அந்த 60 வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. நம்ம மொத்தமாக என்ன நினச்சிக்கிறோம், லட்சுமி பூஜை பண்ணால் காசு வந்துடும், அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் சேர்ந்துடணும்னு மொத்தமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அட்சய திருதி வந்து 60 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்தது. அந்த ஒரு வருஷத்தில் தான் இந்த மாதிரி தங்கம் சேருங்கிற ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசை, ஒவ்வொரு பௌர்ணமி, ஒவ்வொரு திதிகளுக்கும் வந்து வெவ்வேறு விதமான விதிகள் இருந்துகிட்டு இருக்குது. இந்த விதிகளை நம்ம கவனிக்காமல் புராணத்தில் போட்டிருக்குது, பஞ்சாங்கத்தில் போட்டிருக்குதுன்னு மொத்தமாக எடுத்துக்கிட்டு எந்த திதி நல்லதாக இருக்குதோ அந்த திதியில் நம்ம பண்ணும்பொழுது நமக்கும் நல்லது நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்த்து ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆன்மீகம் வந்து நீங்கள் எதிர்பார்க்காமல் இருந்தால் கூட ஏமாற்றத்தை கொடுக்காமல் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான நல்லதை நாசுக்காக நன்மையாக உண்மையாக அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான 48 அல்லது 108 பிரார்த்தனைக்கு 1008 அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பரிகாரத்துக்கு மட்டும்தான். அதுவும் இரவு நேரங்களில் அர்த்த ஜாமத்தில் கேரளாவில் மாந்திரிக தாந்திரிக சம்பந்தப்பட்ட பூஜைகள் பண்ணும் பொழுது இரவு நேரங்களில் நவ கிரகங்களுக்கும் அப்பாற்பட்ட அதி தேவதைகளை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்காக அதி தேவதைகளுடைய உத்தரவு வாங்குறதுக்காக இந்த 1008 அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம வந்து கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த நேரத்தில் வந்து பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறது ஏமாற்றுவதற்காக அல்ல, வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக அப்படின்னு ரொம்ப சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேம். வணக்கம். பேசுறேன் மேடம். அங்கிருந்து யார் பேசுறீங்க? என் பையனுக்காண்டி கேட்கணும் மேடம். ஓகேமா, அவருடைய பெயர்? பிரேம் ஆனந்த். டேட் ஆஃப் பர்த்? 29/2/1996. பிறந்த நேரம்? 7:29 ஈவினிங். ஓகேமா, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் மேடம். என்னமா கேட்கணும் அவருக்காக? என் பையன் இப்போ பிஇ முடிச்சிருக்கான் மேடம். சிவில்ல இப்போ எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு எதுவும் எப்படி இருக்கும், கவர்மெண்ட் இதுக்கு போயிடுவானா இல்ல அவன் எப்படி? சிறப்பா இருப்பாருமா, கவலையப்படாதீங்க சார். இப்போ இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். மிதுன ராசியில் பிறந்தவங்க, அதாவது இவருடைய பிறப்பு எண் வந்து 2 வந்திருக்குதுங்க. 29ஆம் தேதி பிறப்பு எண் 2 வந்திருக்கிற இவர் வந்து எதிர்காலத்தில் உத்தியோகம் போவாரான்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. உத்தியோகம் போனால் கூட இவருடைய 33லிருந்து 36 வயசுக்குள்ளே சொந்தமாக தொழில் பண்ணி இருக்கிற ஏரியாவில் பிரபல்யமாக வாழக்கூடிய தகுதி இந்த ஜாதகத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. என்னதான் பிரபல்யம் இருந்தாலும் தற்போது ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியான ஒரு கவலை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. கவலைப்பட வேண்டாம், உத்தியோகத்துக்குண்டான முயற்சி பண்ணுங்கள். வருகிற அக்டோபர் மாதத்துக்கு மேலே இவருக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உள்ளூரில் கிடைக்காதுங்க, வெளியூர் அல்லது வெளி மாநிலம் தான் கிடைக்கும். அந்த மாதிரி முயற்சி பண்ணி சொல்லுங்கள். அந்த உத்தியோகத்தில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒருக்கா இடமாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இடமாற்றம் ஏற்படும் பொழுதும் நீங்கள் பயந்துக்க வேண்டாங்க. ஏன்னா வாழ்க்கையில் இவர் நல்ல விதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பில் சிறப்பான ஜாதகமாக இருந்துகிட்டு இருக்குது. தற்சமயம் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க. நல்ல எதிர்காலம் வந்துகிட்டு இருக்குதுங்க. முடிஞ்சால் இவருக்கு வந்து சனிக்கிழமை நாட்களில் வந்து பெருமாள் கோயிலில் இவருடைய பேரில் அர்ச்சனை பண்ணுங்க. அந்த மாதிரி பெருமாள் கோயிலில் அர்ச்சனை பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய இல்லத்தில், அதாவது உங்களுடைய வீட்டில் வந்து அகல் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும். அகல் விளக்கு ஏற்றி வச்சு நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. அற்புதமான எதிர்கால வாழ்க்கை ஜாதகப்படியே இருக்கிறது. ஜாதகப்படி இருக்கக்கூடிய அந்த சிறப்புகள் வந்து சிறிதளவும் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த பெருமாள் வழிபாடு நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். பயப்பட வேண்டாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? என் பேர் கோமலா. கோமலாமா, எங்கிருந்து கால் பண்றீங்க? தூத்துக்குடி மாவட்டம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 10/6/91. பிறந்த நேரம்? திங்கட்கிழமை இரவு 1 மணிக்கு. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம், மீன் நடக்கணும். என்னமா கேட்கணும் உங்களுக்காக? திருமணம் எப்போ நடக்கும், மாப்பிள்ளை எங்க அமையும், என்ன நட்சத்திரத்துல அமையும்? ஓகே, அனைத்து கேள்விகளுக்குமான விடைகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். சரி. வணக்கங்க. வணக்கம் சார். குழப்பமில்லாத வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி உங்களுடைய ஜாதகத்தில் மிகுதியாக இருந்துகிட்டு இருக்குது. பல கேள்விகள் கேட்டால் கூட தெளிவாக தான் கேட்டிருக்கீங்க. சின்ன வயசாக இருந்தால் கூட திருமண வயசு வந்ததுக்கப்புறம் திருமணம் நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு கவலை அப்படிங்கிறத விட பெற்றவங்களுக்கு கவலை அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து சந்தோஷம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் மற்றவங்களுடைய முகத்தில் கறி பூசுகிற மாதிரி பெருமையான வாழ்க்கை உங்களுடைய ஜாதகப்படி இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். திருமணம் எங்கே அமையும்னு கேட்டிருக்கீங்க. சொந்த பந்தங்களில் திருமணம் அமையக்கூடிய பாக்கியம் உங்கள் ஜாதகத்தில் இல்லை. நீங்கள் பிறப்பு எண் 1ல் பிறந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அரசாங்க வகையில் உத்தியோகமுள்ள கணவர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியமும் இருந்துகிட்டு இருக்குதுங்க. வேலைக்காக கிடையாதுங்க, அதாவது தொழில் ரீதியாகவோ அல்லது உல்லாச பயணமாகவோ சுற்று வரக்கூடிய ஒரு பாக்கியம் உங்கள் ஜாதகப்படி இருந்துகிட்டு இருக்குது.
திருமணம் எப்போ அமையும் அப்படின்னு வேறு கேட்டிருக்கீங்க. உங்களுடைய ஜாதகப்படி இந்த வருஷம் டிசம்பர் மாதத்துக்கு மேலே அடுத்து வரக்கூடிய மார்ச் மாதத்துக்குள்ளே அற்புதமான திருமண வாழ்க்கைக்கு உண்டான வரன் கிடைக்கும். மறுமணம் அப்படிங்கிற பேச்சுக்கே இல்லாமல் மனசுக்கு நிறைஞ்ச கணவர் வரக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை நாளில் வந்து மஞ்சள் துணியில் வந்து ஏதாவது ஒரு காணிக்கையை, அதாவது நவதானியத்தை கட்டி வச்சு அதில் ஒரு காணிக்கை முடிஞ்சு வச்சு குலதெய்வத்துக்கோ அல்லது இஷ்ட தெய்வத்திற்கோ அல்லது பெண் தெய்வத்திற்கோ வேண்டுதல் வச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுடைய மனசில் வந்து கவலை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கலாம். நீங்கள் கவலைப்பட்டாலும் கவலைப்படாமல் இருந்தால் கூட பெருமையான திருமண வாழ்க்கை உங்களுடைய ஜாதகப்படி இருந்துகிட்டு இருக்குது. தைரியமாக இருங்க. அழைப்பிற்கு நன்றி சார். இப்போ இந்த கோமலா அம்மா ரொம்பவே பொறுப்பா தன்னுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டாங்க சார். ஆனா ஒரு சில வீட்டுல குழந்தைகள் பாத்தீங்கன்னாக்கா பெற்றோர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலி என்னன்னா அவங்க சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்றாங்க, எல்லாமே வந்து நம்ம சொல்றதுக்கு எதிர்மாறதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதற்குரிய காரணம் என்ன, தீர்வு என்ன? சத்தம் இல்லாமல் சாஸ்திரம் சொன்னதவே நிறைய பேர் கேட்குறது இல்லைங்க. அல்லது ஆன்மீகம், அதாவது நம்ம ஏதாவது பூமி வாங்கணும்னு சாமி கும்பிட்டா கூட சாமி சொல்லக்கூடிய விஷயத்தை கூட நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா ஆசை அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது, எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் வந்து பெற்றவங்க சொல்கிறது குழந்தைகள் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? ஒரு குழந்தைக்கு வந்து யார் வந்து அதிகமான ஒரு வேண்டுதல் வச்சுக்குவாங்க, யார் அதிகமாக பாசம் இருப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து உங்களுடைய பெற்றோர் மட்டும்தான். அதாவது மற்றவங்க வந்து பாசம் காட்டும் பொழுது அதில் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். பெற்றவங்களுக்கு மட்டும் எதிர்பார்ப்பு இருக்காதுங்க. அதனால் பெற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம சுருக்கமாக கேட்டுக்குங்க. பெற்றவங்க கண்டித்து வளர்த்துனாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து மற்றவங்களால் தண்டிக்கப்படாமல் இருக்க முடியும். இந்த காலத்தில் காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால கெட்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் தட்டுப்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த விஷயங்களை மட்டுப்படுத்துறதுக்கு பெற்றவங்களுடைய கண்டிப்பு நிச்சயமாக தேவை அப்படிங்கிறத வந்து கவனமாகவும் மௌனமாகவும் எடுத்துக்கணும். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். பித்ருதோஷம் என்றால் என்ன, அது குறித்த இவ்வளவு பயம் தேவைதானா? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4596-9595. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் படத்துல இருந்து சுமதி பேசுறேன். சுமதிமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கேட்கணும். தனலட்சுமி பேரு. ஓகே, டேட் ஆஃப் பர்த்? 11/10. வருடம்மா? 1995. ஓகேம்மா. பிறந்த நேரம்? 10:45 ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம்? ராசி வந்து ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரம், மிதுன லக்னம். ஓகே. என்னம்மா கேட்கணும் உங்க மகளுக்காக? திருமணம் எப்ப நடக்கும்னு கேட்கணும் மேடம். ஓகே, சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க மேடம். கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, லக்னம் வேற மிதுன லக்னம். அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் லக்னம் அமையிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. கருப்பான கணவர் அமைஞ்சால் கூட பொறுப்பான கணவராக அமையக்கூடிய பாக்கியமும் சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியும் இந்த ஜாதகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் தற்சமயம் ரிஷப ராசிக்கு 7.5 சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வந்து அஷ்டம சனி, சனி பகவானில் வந்து அஷ்டம சனி ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தடங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக வரத்தான் செய்யும். அதனால் இன்னும், அதாவது ஒரு வருஷம் 9 மாதத்துக்கு மேலே ஒரு வருஷத்துக்குள்ளே திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் ஜாதகப்படி இருந்துகிட்டு இருக்குதுங்க. நீங்கள் இப்போவே வந்து வரனுக்காக ஜாதகம் எடுத்து நிறைய இடத்துல பார்த்துட்டு வரன் அமையலை அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுற வேண்டாம், மனசு விட்டுற வேண்டாங்க. பொறுமையாக இருங்க. இன்னும் 6 மாதம் கழித்து அடுத்து ஜாதகம் பாருங்கள், அதை வரனுக்கு உண்டான முயற்சி பண்ணுங்கள். 9 மாதம் கழித்து வரன் கண்டிப்பாக அமையும். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்குள்ளே நிச்சயமாக திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகத்துக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. தற்சமயம் நீங்கள் மனோ தைரியமாக இருந்துகிட்ருங்க, எந்த கவலையும் பட வேண்டாம். முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை நாளில் பெண் தெய்வத்து கோயிலில் இந்த பொண்ணு பேரில் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு யாராவது ஒருவருக்கு மஞ்சள் வஸ்திரம் தானம் பண்ணலாம், மாதத்துக்கு ஒரு முறை. இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனசில் வந்து தைரியம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு இருக்கும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்க டேட் ஆஃப் பர்த்? 11/12/55 ஓகே. பிறந்த நேரம்? 4:30 early morning. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? துலா லக்னம், துலா ராசி.
என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? இந்த வயசுல எனக்கு இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஃபினான்ஸா கிடையாதுங்க. ஓகே சார், கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க சார். சொல்லுங்க சார். நன்றி சார். துலா லக்னம், துலா ராசி. நேர்மையான எண்ணங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு நேர்மையான சிந்தனைகளும் இருந்துகிட்டு இருக்கும். நேர்மையான விஷயங்களுக்கு உண்டான பிடிவாதமும் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அந்த நேர்மை அப்படிங்கிற விஷயத்துக்கு தகுந்த பெருமை உங்களுடைய ஜாதகத்தில் இதுவரைக்குமே கிடைக்கல. இருந்தாலும் கவலைப்பட வேண்டாங்க. தற்சமயம் துலா ராசிக்கு வந்து 7.5 சனி பகவானுடைய ஆதிக்கம் வந்து முற்றிலுமாக ஒளிஞ்சு இருக்கிறதுனால இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமையான வாழ்க்கையை எந்த அளவுக்கு கடந்த காலங்களில் வந்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து துயரம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதற்கு மேலான உயரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜூன் மாதத்துலேருந்து இருந்துகிட்டு இருக்குதுங்க. பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு ஏதாவது பெண்களுடைய ஆலோசனை, உங்களுடைய குடும்பத்தில் தாயார் அல்லது துணைவியார் அல்லது மூத்த மகள் அல்லது பக்கத்து வீட்டில் உள்ள இந்த பெண்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை வந்து மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெருமையான வாழ்க்கை நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய வறுமை ஒழியக்கூடிய காலம் வந்துருச்சு. பயப்பட வேண்டாங்க. அழைப்பிற்கு நன்றி சார். பித்ரு தோஷம் என்றால் என்ன? இது குறித்த மக்கள் மனதில் வந்து ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு கவலை இருக்கு இல்லைங்களா? இவ்வளவும் தேவைதானா? பொதுவாகவே சந்தோஷத்தோடு ஜாதகம் பார்க்க வந்தாங்க அப்படின்னா பித்திரு தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷத்தை சொல்லி அவங்களுடைய சந்தோஷத்தை வந்து நாம் வந்து கெடுக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. பித்திரு தோஷம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாயார், தந்தையார் அல்லது முற்பாட்டனார், அதாவது தாயாருடைய தாயார், தந்தையாருடைய தாயார், அதாவது கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, இவங்கெல்லாம் வந்து அவங்க சேர்த்த சொத்துக்கள் வந்து நேர்மையான வகையில் சேர்ந்ததா அல்லது பாவ காரியங்கள் செஞ்சு சேர்ந்ததா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும்தான். அவங்களுக்கு இவங்க வந்து பாவகாரியம் செய்யாமல் இருந்தால் கூட இவங்க சேரக்கூடிய சொத்து வந்து பாவப்பட்டவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அவங்க செய்த தவறுக்கு நீங்கள் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரவே வராது. அப்படி ஏதாவது பாதிப்பு வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கிறதா நீங்கள் வந்து பயந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்குத்தான் குலதெய்வம் இருக்குங்க. அதாவது கொள்ளுத்தாத்தா கொள்ளுப்பாட்டி கிடையாதுங்க. 7 தலைமுறையாக வாழ்ந்தவங்களுடைய அந்த பாவமோ இல்லது அவங்களுடைய வேறு ஏதாவது பிரச்சனைகளோ உங்களை பாதிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் கோயிலுக்கு போகும் பொழுது வருடம் ஒரு முறையாவது, அதாவது சொந்த தெய்வமாகிய குலதெய்வம், உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா 7 தலைமுறையாக இருந்த அவங்களுடைய புண்ணியம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேரும். பாவம் பாதிக்காது. அப்படி பாவம் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட அந்த குலதெய்வம் வந்து தடுத்து நிறுத்தி உங்களை அடுத்தடுத்து மேன்மைக்கு கொண்டு வருங்கிற ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். சார், குலதெய்வம் யாரு அப்படின்னு தெரிஞ்சாக்க ஓகே சார். தெரியாதவங்க என்ன பண்ணலாம்? குலதெய்வம் தெரியாதவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம குலதெய்வம் தெரியலையே அப்படிங்கிறதுக்காக கவலைப்படுறது, வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வருத்தப்பட வேண்டியது இல்லைங்க. அதாவது பௌர்ணமி அன்னைக்கு, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு முதல் நாள் சாயந்தரம் அந்தி சாயும் பொழுது 6 மணியிலிருந்து மறுநாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்து வரைக்கும் வந்து அகல் விளக்கு ஏற்றி வச்சு அணையா விளக்குக்கு முன்னாடி பிரசன்னம் பார்த்தோம் அப்படின்னா அந்த வம்சாவளிக்கு உண்டான குலதெய்வம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிய முடியாட்டி கூட கவலைப்பட வேண்டாங்க. எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபடுறீங்களோ ஒரு 12 வருஷமாக ஒரு தெய்வத்தை வழிபட்டீங்கன்னா அந்த தெய்வத்தின் மூலமாக குலதெய்வம் உங்களுக்கு பேசும். பலரது பயத்தை போக்கக்கூடிய சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். இது ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.